ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 36வது நாள். எப்பவும் போல் காலையிலே வெள்ளனா எழுந்திரிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தியானம் பண்ணுவேன். நான் ஒரு 5:30 6 வரைக்கும் அப்படியே பொறுமையாக உட்காந்து தியானம் பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு விட்டுறாமல் கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்க போகிறேன். ஸோ நல்லா வெயில் வரும்போது துணி காய போடுவேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்க போகிறேன். ஸோ இதான் ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன். துணியை மதியான நேரத்தில் போட்டோன்னா நல்ல வெயிலுக்கு காயும். ஸோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். இப்போ உட்காந்து எல்லாத்தையும் மடித்து வச்சிட்ருக்கேன், ஒரு துணியாகவும். வாரத்தில் ஒரு 3 நாள் துவைக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் வாரம் முழுக்க துவைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கூப்பிட்டு டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு போயிட்டு 2-3 ட்ரெஸ்லாம் மாற்றுவானா. ஸோ ரெகுலராக துவைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போவே துவைக்கவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் போய் பிளான்ட்டுக்கெலாம் வாட்டர் விட்டுட்டு இருந்தேன். அந்த மணி பிளான்ட்டை நான் ஹேங் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, கரெக்டாக அங்கே வெயில் படுது. ஸோ அதனால் இதை மாற்றிடலாம், நம்ம கிச்சனுக்குள்ளேயே எங்கேயாவது ஹேங் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி கிச்சனுக்குள்ளேயே எல்லா பிளான்ட்டையும் ஹேங் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெளியே வைக்கிறது வெயில் ரொம்ப படுது, பாவம் அந்த செடி அப்படியே கலர்லாம் ஒரு மாதிரி ஆகவும் அப்படியும் மாற்றி வச்சுக்கிட்டேன். அண்ட் மாற்றி வச்சுட்டு ஃபுல்லாக பிளான்ட்டுக்கெலாம் தண்ணி விட்டுட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு முடித்தோம்னாலே கிச்சன் அப்படியே கந்தரகோலமாயிருங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மேலாக அந்த சிந்தி இருக்கிறது, குழம்பு சிந்திருக்கும், ரைஸ் சிந்திருக்கும், ஏதாவது மசாலா பொடி சிந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை மட்டும்தான் பண்ணிக்கிறேன். நைட்டு போல் நல்லா ஸ்ப்ரே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். சாப்பாடு இதெல்லாம் காலியானோடனே அப்படியே வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூவி பார்த்தோம், நானும் கூப்பிட்டோம், உட்டி உட்பெக்கர் கோஸ் டு கேம்ப்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விடாமல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் கூப்பிட்டு கூட அங்கிட்ட கிட்ட ஓடிட்டு இருந்தேன். நான் சூப்பராக அந்த படம் பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் மூவிஸ், கிட்ஸ் பார்க்குற மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிட்ஸ் பார்க்குற மூவிஸாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி போடணும். ஃபேமிலி மூவிஸ், காமெடி வீடியோஸ், காமெடி மூவிஸ்ன்னு சொல்லிட்டு அதோட எல்லாமே போட்டிருப்பாங்க, டைரக்டர், கேஸ்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ஸுக்கு போடுவோம். ஏனோதானு ஒரு மூவியை போட்டுற வேண்டாம். ஸோ கிட்ஸோடு பார்க்கும்போது ஒரு நல்ல மூவியாக இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்குற மாதிரியான்னு சொல்லி பார்த்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 அந்த டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்ருக்கேங்க. மதியானத்தில் இந்த வெயிலில் எனக்கு மட்டும் இந்த காஃபி இல்லைன்னா இருக்க முடியாது. அண்ட் காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனேங்க. கபோர்டை திறந்த உடனே ஆல்பத்தை பார்த்தேன்னா சரி அந்த ஆல்பத்தை உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்ததாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆல்பத்தையே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி குட்டி குட்டி ஃபோட்டோஸ் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஆட் பண்ணுறேன். இது எங்கள் அம்மா அப்பா, இல்லை ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் நான் காட்டுறேன். இதான் எங்கள் அம்மா அப்பா. இது என்னோடய ஃபஸ்ட் அக்கா மேகலா. இப்போ கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் இல்லையா, நபிசாலினிக்கு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன். அந்த குட்டி பொண்ணு தான் அங்கனக்குள்ளே நிற்கிது, மாமா பிடிச்சிருக்காரு பாருங்கள். அந்த பொண்ணு தான் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தான்னு போயிருக்கோம். ஸோ ஒரு 6 இயர்ஸ் ஆச்சுங்க. இது என்னோடய செகண்ட் அக்கா, செகண்ட் மாமா. ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அதெல்லாம் காட்டுறேன். அண்ட் எங்கள் அண்ணா, அண்ணி, என் மருமக. ஸோ இவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்பில். கூட பிறந்த அண்ணா இல்லை, பட் இவங்க என் பெரியப்பா பையன்தான். பட் கூட பிறந்த அண்ணன் மாதிரி எங்களை பார்த்துப்பாங்க. அண்ட் இவங்களும் ஒரு அண்ணா, அண்ணி. இவங்க கொடைக்கானலில் இருக்காங்க. இவங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷர். எங்கள் மேரேஜ் ஆகி பார்த்திங்கன்னா 6 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் அப்போ எப்படி இருக்கோன்னு பாருங்கள். எங்கள் அப்பா இது அப்படியே பார்த்துட்ருக்காரு, கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு அப்படின்னு. இது என்னோடய அக்கா, பெரியப்பா பொண்ணு. அண்ட் இவங்க ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான். இவங்க என்னுடைய நாத்தனார், அண்ணா ஒய்ஃப் அண்ணி. அண்ட் கேக் அன்னைக்கு கட் பண்ணுறாங்க சுதாகர், இந்த சைடு இருக்கிறது. இது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபியோட அம்மா அப்பா, ஆன்ட்டி அங்கிள் வந்திருக்காங்க. அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்டு, சாரியில் வேர் பண்ணியிருக்கிறது என்னோடய கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப், என் ஃப்ரெண்டு கஸ்தூரி. இது என்னோடய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வினோதினி. அண்ட் யூஜியில் படித்த ஒரே ஒரு பையன் வந்திருந்தான், அவ்வளோதான்.
அண்ட் அன்றைக்கி பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூப்பிட்டு வந்து பீஸா கேட்டுகிட்டே இருந்தேன். கார்ட்டூன் பார்த்துட்டு பீஸா வேணும்னு வந்த உடனே வேகமாக போய் வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்கள். ஸோ வாங்கிட்டு வந்த உடனே அதை தான் சாப்பிட போகிறோம். ஒரு கோக் ப்ளஸ் வந்து ஒரு லவா கேக், ஒரு தின் க்ரஸ்ட் பீஸா. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். ஸோ இதுதான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப திக்காக அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா சாப்பிடவே நல்லா இருக்காது. சிக்கன் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இங்கே கூப்பிட்டு கேட்டுகிட்டே நல்லாலாம் ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு வந்து லாவா கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து லாவா கேக் தான் சாப்பிட போகிறேன். கூப்பிட்டு லாவா கேக் சாப்பிட மாட்டான். அதனால தான் நான் நிறைய ஸ்வீட் ரெசிபி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கும் ஸ்வீட் பிடிக்காது. நான் ஒரு ஆளுக்காக எதுவுமே நான் பண்ண மாட்டேன். வாங்கிப்போம். இல்லை குலாப் ஜாமுனோ ஏதாவது வேணும்னா கூட கொஞ்சமாக வாங்கி நான் சாப்பிட்டுட்டு, அதுவும் எனக்கு கிரேவிங்ஸ் ரொம்பலாம் இருக்காது. நினச்ச நேரமாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். எப்போவாது ரேரு. ஸோ எனக்கு லாவா கேக் வந்தோடனே ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டனால பிடிச்சிருந்துச்சு. ஸ்வீட் நான் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவேன். அதுவும் எனக்கு லாவா கேக்னால் ரொம்ப பிடிக்கும் வேறு. அந்த கேக் ப்ளஸ் வந்து அந்த சாக்லேட் இருக்குமா, ஸோ அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் காலி ஆகிடுச்சில. ஸோ அந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நைட்டு குக்கிங்க்கு ரெடி ஆகிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸி, கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பணியாரம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். தோசை மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் பண்ண போகிறோம். தோசை மாவு ஒரு 4-5 கரண்டியை போட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். இந்த நாட்டு சக்கரை வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் மட்டும் இப்படியே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வடிகட்டி தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அண்ட் இதை பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம். பணியார கல்லில் வந்து எண்ணெயை விட்டுட்டு நம்ம வந்து அதில் அப்படியே வந்து ஊற்றிக்க போகிறோம். எனக்கு பணியாரம் அப்படின்னோடனே என்னோடய சைல்ட்ஹுட் ஞாபகம் தான் வரும். மதுரையில் தான் நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி போவோம். ஏன்னா அங்கே வீடு கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பணியாரம் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் பணியாரம் செஞ்சாங்கன்னா டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுவாங்கல்ல, அது நான் சாப்பிடவே முடியாதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அந்த வாசனையே இழுத்துரும் எல்லோரும் ஆளுக்கு ஒன்று எடுப்பாங்க, எல்லாம் காலியாகிடுங்க. பணியாரம்னு ஸ்கூலுக்கு கொண்டு போனால் சாப்பிடவே முடியாது. என்றைக்கு எங்கள் அம்மா வீட்டில் செய்கிறாங்களோ அப்போதைக்கு நான் எடுத்து 1-2 சாப்பிட்றதாங்க. ஸோ இந்த பணியாரம் வந்து இப்போ வந்து பணியார சட்டி வேணும்னு சொல்லி குட்டியாக எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு அதை தான் அடிக்கடி வந்து செஞ்சுக்குவோம். ஸ்வீட் பணியாரம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஸ்வீட் பணியாரம் தான் அடிக்கடி பண்ணுவோம். கூப்பிட்டுவோம், அதை சாப்பிடுவான்றனால. ஹஸ்பண்ட் பெருசாக இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாருங்க. இந்த இடியாப்பம், பணியாரம் இதெல்லாம். ஸோ அதனால் நாங்கள் மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ நைட் டின்னர் இப்படி தான் முடிச்சுது. இந்த பணியாரம் தான். இந்த சிக்குவாங்கி குச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். இது கல்யாணத்துலேயே சீர்லேயே அவங்கவுங்க வீட்டில் வாங்கி கொடுப்பாங்கங்க. எங்கள் அம்மா நல்லா நீளமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எடுத்துட்டேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ண போகிறேங்க. யூ கட் தான் பண்ண போகிறேன். ஹேர் ரொம்ப நீளமாக வளர்ந்துட்டுருக்கு. சம்மரில் தாங்க முடியல ஹேரு. அப்படியே அது கொண்டையும் போட முடியலையா, வேர்த்துருது. ஸோ ஷார்ட் ஹேர் ஆக்காது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் மனசை திடப்படுத்திக்கிட்டேங்க. முடியை ஷார்ட்டாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நல்லா உச்சி எடுத்துக்கணும். பின்னாடி வரைக்கும் நல்லா உச்சி எடுத்து 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக பிரிச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கூட சிக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு முடியும் இன்னொரு முடியும் மாட்டிக்க கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து சீவிக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ப்ராடாக ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கோம்பு இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஒரு தடவை நல்லா சீவிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா நம்ம ஃபுல்லாக எந்த ஒரு சிக்கு இல்லாத மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிக்கலாம். நம்மளே வந்து வீட்டிலே வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரிம் பண்ணோன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த 2 முடியும் சேர்த்து நம்ம ஒரு பேண்டு போட்டுக்க போகிறோம். பேண்டு வந்து ஒரு மெல்லிசான பேண்டாக போட்டுக்கோங்க. நான் இந்த ரப்பர் பேண்டு இருக்கு இல்லையா, அந்த இதை தான் போட்டுக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம நல்லா டைட்டாக போட்டுட்டு கீழே இருக்க முடியை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதில் எவ்வளோ அளவு கட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் மனசு திடப்படுத்திக்கிட்டேங்க. ஆனால் வெட்டும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் வந்து பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த அளவுக்கு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள திக்குன்னு இருக்குது. ஐயோ அசிங்கமாச்சுன்னு என்ன பண்ணுறது, அது யூடியூப்பில் வேறு வீடியோஸ் போடணும், கேவலமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் கட் பண்ணுறேன். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் காட்டினா திட்டு வேறு வாங்குவேன். ஹஸ்பண்ட் ஒன்றும் சொல்ல மாட்டார். இருந்தாலும் எங்கள் வீட்டில் அம்மா
அக்கா எல்லோரும் என்னை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே வந்து கட் பண்ணிட்டேன். ஓரளவு கட் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக கீழே வந்து சிசர் வச்சு குட்டி குட்டியாக அப்படியே ரேண்டமாக அங்கங்கே கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஷேப்பாக அது ஒரு மாதிரி தெரியும். ஸோ கட் பண்ணிட்டு சரி அவுத்து பார்க்கலாம் எவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து பார்த்தா எனக்கே ஷாக்கு, ஐயோ ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டவே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் எனக்கு முடி மட்டும் நல்லா வளர்ந்துருங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்க, நல்லா யூ ஷேப் கிடச்சிருச்சு. இதை வந்து இன்னும் நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு ஸ்டைலிங் டூல் வச்சு நல்லா ஸ்டைல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துடுமா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக விட்டுக்கலாம், ஹேரை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதாங்க சம்மருக்கு நான் பண்ண அட்டோலியும் இந்த வீடியோ தான் நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.